ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என் ஞாபகம் என்னும் அலமாரியில் உன் நினைவுகளை புத்தகமாக அடுக்கி வைத்துள்ளேன். நேரம் இருந்தால் அதை ஒரு முறை வாசித்துப்பார். கண்ணீர் சிந்தாமல் உன்னால் பக்கங்களை அவ்வளவு எளிதாய் புரட்ட முடியாது. அவளும் இலக்கணமும் அப்படின்ற கவிதை. எத்தனை இரவுகளில் நாம் தூக்கம் தொலைத்து அழுதிருப்போம். அத்தனை பகல் நமக்கு மகிழ்ச்சி வரும். நான் நிம்மதியின்றி அரண்ட நாட்கள் ஏராளம். எனக்குள் ஒரு நம்பிக்கை ஒளிர்கிறது. நாம் சிறிதும் எதிர்பாராத வகையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்து ஆறுதல் அளிக்கும் நண்பா. யாரோ ஒருவர் நாம் வாழ்க்கையில் முன்னேறினால் அது போதும் என நினைத்து தன்னுடைய இயலாமையிலும் நமக்கு உதவ முன்வருகிறார்களே, அந்த உள்ள அன்புக்கு உலகில் ஈடேது நண்பா. குழந்தை பருவத்தை வறுமையிடம் கொடுத்து விட்டேன். இளமை பருவத்தை பொறுப்புகளிடம் கொடுத்து விட்டேன். வாழ்க்கை பருவத்தை சோகம் எனக்கு கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் கனவுகளுக்காக உழைக்கவில்லை எனில் அடுத்தவர்கள் உங்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களது கனவுகளுக்காக உழைக்க வைப்பார்கள் நண்பா. காலமும் நேரமும் கூடி வரும்போது நாம் எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அதுவே காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ என்று நினைத்து நீ பயம் கொள்ளாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய்து வா, இந்த நிலையும் மாறும் என்று. உங்களுடைய தவறுகளை உங்களிடமே சொல்பவர்களை இழந்து விடாதீர்கள். அவர்கள் நீங்கள் மற்றவர்களிடம் தலை குனிய கூடாது என்று நினைப்பவர்களாக கூட இருக்கலாம் நண்பா. கோபம் என்னும் இருட்டில் விழுந்து விடாதே. பிறகு பாசம் என்னும் பகல் கண்ணுக்கு தெரியாது. மனதுக்கு பிடித்த உறவிடம் பேசும்போது கிடைக்கும் இன்பம் வேறு எதிலும் கிடைக்காது. நீங்கள் பாதுகாக்க முயலும் வரிசை உங்களை கடைசியில் நிறுத்துவதற்கென்றே உருவாக்கப்பட்டது என்பதை எப்போது அறிந்து கொள்வீர்கள் நண்பா. காலம் யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவதில்லை. ஆனால் அது எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் தவறாமல் பதில் சொல்லும். அவளும் இலக்கணமும். அவள் எழுதும் எழுத்தும் அவள் பேசும் சொல்லும் என் கவிதைக்கு பொருள் தர அதனால் தேவைப்படவில்லை யாப்பு. என் கவிதை வரிகளுக்கு அழகு சேர்க்கும் அணிகலன் அவள். அவள் பேசுவதன் அளவே திருக்குறள். அவள் கோபத்தின் நீட்சியோ சிலப்பதிகாரம். காதல் போருக்கு வாகைப்பூ சூடி வந்த கலிங்கத்து பரணி. அவளை பார்க்க பகல் குறி காண தொல்காப்பியமாய் அவளுக்கென காத்திருக்கிறேன் காதல் வளையாபதியாக. செய்யுளில் சீர்வரிகளில் வந்தன. அவளோ சீர்வரிசையோடு வந்தாள் என் வீட்டிற்கு. காலில் அணிந்து வந்த செருப்பை கையில் எடுக்க வைத்து அனைவரையும் சமமாக வெறும் காலில் நடக்க வைத்தது சமத்துவ கடற்கரை நண்பா. பிரிவுகளும் தண்டனைகளும் காதலை விட அதிகம் இருந்தன சட்ட புத்தகத்தில். பெண் விடுதலை. பெண்கள் இடுப்பில் சுமந்த தண்ணீர் குடங்கள் எல்லாம் மறைந்து ஆண்களின் தோள்களுக்காக வடிவமைக்கப்பட்ட 20 லிட்டர் தண்ணீர் கேன்கள் தந்தது பெண் விடுதலை. சிலுவையைப் போல சுமைகளை சுமக்கும் தொழிலாளிக்கு உயிர்த்தெழுதல் 3ஆம் நாள் அல்ல, அன்றைய நாளின் சம்பளம் வாங்கும் மாலை பொழுது. அம்மாவின் வார்த்தை. தவறு செய்தால் சாமி கண்ணை குத்திவிடும் என்ற அம்மாவின் வார்த்தை காது குத்தியது. குப்பை தொட்டி. குப்பை பொறுக்கியவனின் வயிற்றை கழுவின குப்பையில் இருந்த காலி பாட்டில்கள். நீங்கள் ஒரு தலைப்பை தாருங்கள், நான் தலைப்பை கவிதையாக தருகிறேன். அம்மா என்னை கருவில் சுமந்த பத்துப்பாட்டு. அம்மா அறம், நீதி, ஒழுக்கம் சொல்லி வளர்ப்பதில் திருக்குறள். பிள்ளையின் நோய் தீர்த்த திரிகடுகம். அனுபவம் அறிவுரை சொல்பவதில் முதுமொழி காஞ்சி. தவறு செய்த பிள்ளைக்கு பழமொழி 400. பாசத்தை காட்டுவதில் பெரிய புராணம். எதையெதையோ தேவையில்லாமல் எதையெதையோ பார்த்து எதையெதையோ கேட்டு எதையெதையோ பேசி எதையெதையோ செய்து எதையெதையோ வாங்கி இவையெல்லாம் தேவையா என்ற எண்ணம் வரும்பொழுது முடிந்து விடுகிறது வாழ்க்கை நண்பா. மீண்டும் என்னை அழைக்காதீர்கள். என் பெயர் தெரிந்தும் சிலரோ ஜி என்றார்கள், சிலரோ தல என்றார்கள், சிலரோ ப்ரோ என்றார்கள், சிலரோ இவனே என்றார்கள்.
இதில் நான் யார் என்பதில்தான் எனக்கே குழப்பம் இருக்கிறது நண்பா. வரிகளை ஜோடி ஜோடியாக எழுதிவிட்டு தனிமையில் கடல் நடுவே நின்றார் வள்ளுவர். சென்டிமீட்டரில் பெய்த கனமழை, கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் காற்று இரண்டுமே சேதப்படுத்தியது ஏழையின் குடிசை வீட்டை. கடைகளில் எழுதி பார்த்து வாங்கப்படும் பேனாக்கள் எழுதி பார்க்காமலே விற்று தீர்ந்தன. ரயில் நிலையத்தில் பார்வையற்றவர் விற்றதால். வறுமையால் பள்ளி சென்று படிக்க முடியாமல் வியாபாரம் செய்ய பல பேருந்துகளில் ஏறி இறங்கிய குழந்தையின் கையில் வைத்திருந்த ஊக்குகள் மனதை குத்தியது. மனிதன் உயிர் வாழ சுத்தமான மூச்சுக்காற்றை கொடுத்த மரம் இறந்த பிறகு மனிதனோடு மரமும் உடன்கட்டை ஏறி மூச்சு விட்டு எரித்து சாம்பலாகி விடுகிறது. ஸோ எல்லோரும் ஜெயிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.